Students, good evening. Simple harmonic motion, அதாவது oscillation. இந்த சாப்டரோட எல்லா கண்டென்ட்டும் நாம முடிச்சாச்சு. அந்தந்த கண்டென்ட் கீழே நம்ம சில ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஃபர்தர் பிளான் இந்த சாப்டர்ல என்னன்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணணும். JEE 2019 ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் பிளான். ஆக்சுவலா இந்நேரம் நம்ம முடிச்சிருக்கணும். இன்னைக்கு கிளாஸோட முடிக்கணும். அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் போன கிளாஸே உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு மைண்ட் மேப் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ முடிஞ்சா நீங்க அந்த மைண்ட் மேப்பை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கையில வச்சிருந்தீங்கன்னா ஓகே. இஃப் நாட்னாலும் ஒன்னும் இஷ்யூ கிடையாது. எங்கேயாவது ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஃபார்முலாஸ் தெரியல, ஐடியாஸ் இல்லை அப்படின்னா நாம அந்த மைண்ட் மேப்பை போய் ரெஃபர் பண்ணலாம். நீங்க லெசனை ரிவைஸ் பண்றதுக்கும் அந்த மைண்ட் மேப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த மைண்ட் மேப் த்ரூ தட் மைண்ட் மேப் உங்களால ரிவைஸ் பண்ண முடியல, ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நீங்க பேக்கப் கண்டென்ட்டை சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது தியரிக்குள்ள போய் என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த எஸ்கச்சம் அப்படிங்கிற சாப்டர்ல நம்மளுக்கு 4 கேட்டகரி வருது. ஒரு கேட்டகரியில நாம எஸ்கச்சம்னா என்ன, எஸ்கச்சமோட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் என்ன, எஸ்கச்சம்ல இருக்கிற கிராஃப் எப்படி இருக்கும், எஸ்கச்சம்ல வந்து என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரியில நாம எஸ்கச்சமோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம சிலபஸ் படி நம்மளுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ப்ரிங், இன்னொன்று பெண்டுலம். ரெண்டையுமே நம்ம தரவா படிச்சாச்சு, எதையும் மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். படிச்சுட்டு அதுலயும் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். தேர்ட் கேட்டகரி வந்து எனர்ஜி இன் எஸ்கச்சம். எஸ்கச்சம்ல என்னென்ன எனர்ஜிஸ் இருக்கு, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்சியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி. அதுல சில கிராஃப்லாம் வரைஞ்சோம், அதுலயும் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபோர்த் கேட்டகரி டேம்ப்டு ஆசிலேஷன். டேம்ப்டு ஆசிலேஷன்னா இப்போ ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகுதுன்னா போக போக அது என்ன ஆகும்னா ஸ்லோ டவுன் ஆகும். இப்போ இதான் பெண்டுலம் ஆசிலேட் ஆயிடுச்சுன்னா முதல்ல இப்படி போயிட்டு வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான தூரம் போகும், அதுக்கப்புறம் இப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இது வந்து டேம்ப்டு ஆசிலேஷன். அதுல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்ன, அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் சஃபிள் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அங்கங்க சில ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டா ட்விஸ்டடா இருக்கும் இந்த சாப்டர்ல. மற்றபடி எல்லாமே ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் இருக்கும். ஹைலி காம்ப்ளிகேட்டடா எதுவும் என்ன ஆகாதுன்னா இந்த லெசன்ல வராது. இந்த லெசன்ல வந்ததும் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான். இப்ப நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போகலாம். நீங்க அடிஷனல் ப்ராப்ளம் இன் எஸ்கச்சம்னு டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 50 ப்ராப்ளம் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிஷனலா டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு JEE ப்ராப்ளம்ஸ்குள்ள போவோம். எழுதிக்கங்க, கொஸ்டின் எழுதிக்கங்க. தேவைப்பட்டா மைண்ட் மேப்குள்ள போய் ஃபார்முலாஸா ரெஃபர் பண்ணிக்கலாம். A simple harmonic oscillator is represented by x is equal to 0.34 cos 3000t plus pi by 4. 3000t plus pi by 4. Where x is in meter, and t in seconds. The time period will be option A pi by 1500 seconds, option B 1500 by pi seconds, option C 3000 by pi seconds, option D 3000 seconds. எழுதியாச்சா? கொஸ்டின் எழுதியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்க ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. ஏன்னா எக்ஸ் இன் மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. மில்லிமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட். ஸோ அவங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்டோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் அதை அப்படியே எழுதிட்டேன். இதை ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்றேன். எஸ்ஹெச்எம் பொறுத்தவரையும் ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஏ சைன் ஒமேகா டி. இது எங்க இருக்கும் அப்படின்னா கேட்டகரி 1ல இருக்கும். 4 கேட்டகரி பிரிச்சு படிச்சிருக்கோம். அதுல கேட்டகரி 1ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிருப்போம். அந்த ஈக்குவேஷன் தான் இது. இவங்க கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல காசுன்னு இருக்கு, எனக்கு ஸ்டாண்டர்ட்ல சைன் இருக்கு. அது நம்மளுக்கு இஷ்யூவே கிடையாது. நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப என் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ல ஏ எங்க இருக்கோ அதுக்கு நேரா 0.34 இருக்கு. ஒமேகா எங்க இருக்கோ அதுக்கு நேரா 3000 இருக்கு. பொதுவா ஒமேகாங்கிறது டீக்கு பக்கத்துல இருக்கிற டேர்ம். ஸோ இங்க டீக்கு பக்கத்துல 3000 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி ஐ காட் ஒமேகா 3000. ஒமேகாவோட யூனிட் ரேடியன் பெர் செகண்ட். நல்லா தெரியும் நம்மளுக்கு. டேர்ம்ஸ் இன் மேன் அண்ட் டேர்ம்ஸ் இன் எஸ்ஹெச்எம்ல படிச்சாச்சு. என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதுல படிச்சாச்சு. ஒமேகானா 2π/t. அப்ப 2π/t இஸ் ஈக்குவல் டு 3000. இதுல இருந்து t கண்டுபிடிச்சா π/1500 செகண்ட்ஸ்னு வருது. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இவங்க காசு கொடுத்துருக்காங்க, ஆனா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட்ல சைன் இருக்கு. அதனால ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இங்க ஃபங்க்ஷன் என்ன இருக்குங்கிறது இஷ்யூ கிடையாது. நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதுல டீக்கு பக்கத்துல இருக்கிற டேட்டா ஒமேகா, அதை வச்சு நான் டைம் பீரியட் கால்குலேட் பண்ணிடலாம். ஒமேகானா 2π/T நம்மளுக்கு நல்லா தெரியும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் கேபிட்டல் டி. கேபிட்டல் டினா டைம் பீரியட். டைம் பீரியட்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன். டைம் பீரியடோட இன்வர்ஸ் ஃப்ரீக்வன்சி. இந்த டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் இந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம். எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? சிந்துஜா மியூட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन எழுதுங்க. செகண்ட் क्वेश्चन. A body is executing SHM with time period 2 seconds. A body is executing SHM with time period 2 seconds. After how much minimum time interval from time t equal to 0 will its displacement be half the amplitude? Option A 2/3 seconds. Option B 1/3 seconds. Option C 1/6 seconds. Option D 5/12 seconds. ஒரு பாடி SHM ஃபாலோ பண்ணுது. அதோட டைம் பீரியட் கேபிட்டல் T 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஆம்பிளிட்யூட் பாதியா குறையிறதுக்கு ஹாஃப் தி ஆம்பிளிட்யூடா இருக்கணும். டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து ஹாஃப் தி ஆம்பிளிட்யூடா இருக்கணும். அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் ரீவைண்ட் பண்ணிடுறேன். SHMக்கு நல்ல எக்ஸாம்பிள் பெண்டுலம். சில நேரங்கள்ல क्वेश्चनல உனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா பெண்டுலம் ரெஃபரன்ஸா வச்சு எல்லாத்தையும் இமேஜின் பண்ணு. இதான் மீன் பொசிஷன், ரெஃபரன்ஸ், ஆரிஜின். இப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் 0. இது நவுற டிஸ்பிளேஸ்மென்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்துடும். இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இன்னொரு பேர் தான் ஆம்பிளிட்யூட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் ஆம்பிளிட்யூட்ல பாதியா இருக்கணும். இப்ப இதான் ஆம்பிளிட்யூட்னா அதுல பாதியா இருக்கணும் டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் y வந்து a/2 இருக்கணும். அதுதான் இவங்க இங்க சொல்லி இருக்கிறது. ஸோ ஒய்யோட வேல்யூ a/2 இருக்கணும். அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஸோ அவ்வளவுதான். ஒய்ங்கிறது யாரு? டிஸ்பிளேஸ்மென்ட்.
SHM ஓட டிஸ்பிளேஸ்மென்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் A sin theta. தீட்டாவுக்கு பதில் ஒமேகா t னு போட்டுக்கலாம், இல்லனா தீட்டானே இப்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம். இதுல A கேன்சல் ஆயிருச்சுன்னா sin theta is equal to 1/2 னு வரும். இதுல இருந்து தீட்டா கண்டுபிடிச்சா sin inverse of 1/2 னு வரும். sin inverse of 1/2ங்கிறது 30 டிகிரி. பட் நம்மளோட ரெக்வயர்மெண்ட் வந்து டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் half the amplitude கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு டைம் தான் கண்டுபிடிக்கணும், தீட்டா கிடையாது. தீட்டானா ஒமேகா t, ஒமேகானா 2π/T. இந்த ஸ்மால் t ரீடைன் பண்றேன். 30 டிகிரிங்கிறது π/6. இப்ப π கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து ஸ்மால் t கண்டுபிடிச்சோம்னா கேபிட்டல் T/12 ன்னு வருது. கேபிட்டல் T டைம் பீரியட் அது 2 செகண்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 2/12 1/6 செகண்ட்ஸ்னு வந்துரும். அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு SHMல ஆம்பிளிட்யூடுங்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட், அதுல பாதி டிஸ்பிளேஸ்மென்ட் வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. இதே மாடல்ல நம்ம ஏற்கனவே கொஸ்டின் பார்த்திருப்போம். 3 கொஸ்டின் பார்த்திருப்போம். 4, 5, 6 3, 4, 5 ஏதோ 3-4 கொஸ்டின் வரும். இதே மாடல்ல இருக்கும். நம்ம இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் பாக்குறோம். பார்க்க எல்லாம் ரீவைண்ட் ஆகும். நீ மைண்ட் மேப்பை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோ. ஏதாவது ஃபார்முலாஸ் வேணும்னா அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டடா? யாரும் மியூட் பண்ணாம இருக்க, கொஞ்சம் பார்த்து மியூட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டடா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन எழுதுங்க. The maximum acceleration of a simple harmonic oscillator is capital A. The maximum acceleration of a simple harmonic oscillator is capital A. And maximum velocity is capital V. And maximum velocity is capital V. What is its amplitude? What is its amplitude? Option A, V into A. Option B, V squared by A. Option C, V squared by 2A. Option D, V squared by 3A. ஒரு SHM ஓட மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் A, மேக்ஸிமம் வெலாசிட்டி V. அப்ப யார் ஆம்பிளிட்யூடோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஆம்பிளிட்யூட் யார்? இந்த 4 ஆப்ஷன்ல யார் ஆம்பிளிட்யூட் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. क्वेश्चन எழுதியாச்சா? கவனிங்க. முதல்ல மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா எனக்கு வேணும். சோ அதனால நான் மைண்ட் மேப்பை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மைண்ட் மேப்ல இங்க பாருங்க, SHM ஓட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் இதான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. y is equal to a sin theta, v is equal to a omega cos theta, acceleration is equal to minus a omega squared sin theta. அப்படியே மேல பாருங்களா, செகண்டுக்கு அடுத்து தேர்ட் இங்க இருக்கு. sin thetaவை அவாய்ட் பண்ணிட்டு எழுதிட்டா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைச்சிரும், அதுக்கு இன்னொரு பேர் ஆம்பிளிட்யூட். cos thetaவை அவாய்ட் பண்ணிட்டு எழுதிட்டா மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைச்சிரும். அதே மாதிரி இங்க இருக்கிற sin thetaவை அவாய்ட் பண்ணிட்டு எழுதிட்டா மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் கிடைச்சிரும். இந்த மைனஸ் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும். அதனால மைனஸ் இந்த மாதிரி இடத்துல இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்ப மேக்ஸிமம் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுது. நான் மேக்ஸிமம் வெலாசிட்டியை V max, மேக்ஸிமம் ஆக்சிலரேஷனை ACC max அப்படிங்கிற சிம்பல்ல எழுதியிருக்கேன். அவங்க வேற சிம்பல் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளோட கொஸ்டின்குள்ள போகலாம். மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு அவங்க சொல்லியிருக்கிற சிம்பல் V, மேக்ஸிமம் ஆக்சிலரேஷனுக்கு அவங்க சொல்லியிருக்கிற சிம்பல் A. ஸோ மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன்ங்கிறது A ஒமேகா ஸ்கொயர்டு, இதை அவங்க கேபிட்டல் ஏன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டிங்கிறது A ஒமேகா, இதை கேபிட்டல் வின்னு சொல்லியிருக்காங்க. நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆம்பிளிட்யூட் கண்டுபிடிக்கணும். ஆம்பிளிட்யூடுங்கிறது இந்த ஸ்மால் a, இதை கண்டுபிடிக்கணும். இவங்க சொல்லியிருக்கிற இந்த லாஜிக் படி பார்த்தா ஒன்னு டிவைட் பண்ணணும், இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணணும்.
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆம்பிளிடியூட் கிடைக்காது, ஏ கிடைக்காது, ஸ்மால் ஏ கிடைக்காது. அதனால டிவைட் பண்ணலாம்னு பிளான் பண்றான். டிவைட் பண்றதுக்கு முன்னாடி இதை ஸ்கொயர் பண்றான். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்லயும் வி ஸ்கொயர்னு இருக்கு. அதனால ஸ்கொயர் பண்றான். ஸோ இப்போ வியை ஸ்கொயர் பண்ணா வி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர்னு வரும். வி ஸ்கொயர்டையும் ஏவையும் டிவைட் பண்ணி பார்க்கறான். அப்போ வி ஸ்கொயர்டுக்கு பதில் ஸ்மால் ஏ ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர், ஏக்கு பதில் ஏ ஒமேகா ஸ்கொயர். இப்போ ஒமேகா ஸ்கொயர்டு ஒரு ஏ கேன்சல் ஆகி எனக்கு ஆம்பிளிடியூட் கிடைக்குது. அப்ப ஆம்பிளிடியூட் ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா வி ஸ்கொயர் பை ஏ. அப்ப ஆப்ஷன் பி கரெக்ட். எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Fourth question. Previous question, last line. Second question. Bhuvaneswaran, second question. Yes, sir. எழுதிக்கங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. Fourth question. A particle executing SHM has amplitude 0.02 meter and frequency 50 hertz. A particle executing SHM has amplitude 0.02 meter and frequency 50 hertz. The maximum acceleration of the particle is. The maximum acceleration of the particle is. Option A, 50 meter per second square. Option B, 30 pi meter per second square. Option C, 200 pi square meter per second square. Option D, 100 pi square meter per second square. ஒரு பார்ட்டிக்கல் எஸ்கச்சமா ஃபாலோ பண்ணுது, மேக்சிமம் ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்க. இப்பதான் போன ப்ராப்ளத்துல கூட மேக்சிமம் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? ஏசிசி மேக்ஸ், அதாவது மேக்சிமம் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகா ஸ்கொயர். நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒமேகானா 2π பை டி. அப்போ ஒமேகா ஸ்கொயர்னா 2π பை டி ஹோல் ஸ்கொயர். 1/t ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியை நான் என்னங்கிற சிம்பல்ல கால் பண்றேன். அப்ப ஏ 2πn ஹோல் ஸ்கொயர்டு. ஏ ஆம்பிளிடியூட் அது 0.02 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2π ரீடெயின், ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்க ஃபீட் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் ப்ராப்ளம் தான். இந்த சாப்டர்ல நிறைய ஒன்லைன் ப்ராப்ளம் வரும்பா. நீட் மாதிரியான எக்ஸாம்ல இந்த சாப்டர்ல 2 கொஸ்டினாவது கேட்பாங்க. ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினாவது மினிமம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும், ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்காது. ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அப்பப்ப எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் டஃபா வரும். இதுவரையும் ஒன்றும் வரல, வரும். முடிச்சாச்சா? முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? A particle executing SHM
A particle executing SHM makes 14 complete oscillations in 22 seconds. 14 complete oscillations in 22 seconds. The velocity of the particle is 1.2 meter per second. The velocity of the particle is 1.2 meter per second. When its distance from the center of oscillation is 12.5 centimeter. When its distance from the center of oscillation is 12.5 centimeter. Find the amplitude of motion. Find the amplitude of motion. Option A, 0.125 meter. Option B, 0.325 meter. Option C, 0.275 meter. Option D, 0.450 meter. ஒரு பார்ட்டிக்கல் எஸ்கெச்எம் ஃபாலோ பண்ணுது. 14 ஆசிலேஷன் முடியறதுக்கு 22 செகண்ட் ஆகுது. பார்ட்டிக்கலோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. 12.5 சென்டிமீட்டர் டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லிட்டாங்க. சென்டர்னா ஆரிஜின்ல இருந்து 12.5 சென்டிமீட்டர் பார்ட்டிக்கல் தள்ளி இருக்கு. அப்படின்னா ஆம்பிளிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. அதை வச்சு ஆம்பிளிடியூட் கண்டுபிடிக்கணும். கேட்டகரி 1 இந்த சாப்டர்ல படிக்கிறப்ப வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நாம டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா v is equal to omega into root of a squared minus y squared. இதுல a தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். கொஸ்டின்ல y வந்து 12.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை மீட்டருக்கு மாத்திட்டேன். வெலாசிட்டி 1.2 மீட்டர் per செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற ஒமேகாவை 2π/t ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு a வேணும், y இருக்கு, v இருக்கு, t நாட் அவைலபிள். அப்ப இந்த டீயை கண்டுபிடிக்கணும். டீங்கிறது டைம் பீரியட். டைம் பீரியட்னா ஒரு ஆசிலேஷனுக்கான டைம். இந்த கொஸ்டின்ல 14 ஆசிலேஷனுக்கு 22 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 ஆசிலேஷனுக்கு t செகண்ட்ஸ். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. t இங்கிட்டு போயிரும், 1 இங்கிட்டு போயிரும், 14 கீழே வந்துரும். அப்ப 22/14 which will become as 11/7 seconds. சோ அவங்க ஸ்ட்ரெயிட்டா டைம் பீரியட்னு கொடுக்காம ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. 14 ஆசிலேஷனுக்கு 22 செகண்ட். அப்படின்னா ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு? 22 14ஆல டிவைட் பண்ணா ஒரு ஆசிலேஷனுக்கான டைம் கிடைச்சிரும். ஒரு ஆசிலேஷனுக்கான டைம் தான் டைம் பீரியட் கேபிட்டல் டி. அப்ப 2π கேபிட்டல் டி பதில் 11/7. 11/7 மேல போயிருச்சு. v க்கு பதில் 1.2 இன்டு ரூட் ஆஃப் a தெரியாத, அதை ரீடைன் பண்றேன். மைனஸ் y க்கு பதில் 0.125 ஸ்கொயர். இப்ப சிம்பிளிஃபை பண்ணி நாம a கண்டுபிடிச்சுக்கிறோம். நான் சிம்பிளிஃபை பண்ணி a கண்டுபிடிச்சிருக்கேன். அது நீங்களே பண்ணிடலாம். அதுல ஒண்ணு நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராப்ளத்துக்கு க்ளூ இதான். வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சு ஆம்பிளிடியூட். அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். கேட்டகரி 1ல இருக்கும். மைண்ட் மேப்லயே எழுதி வச்சிருப்பேன், பாத்துக்கங்க. முடிச்சாச்சா?
ஆன்சர் எழுதிக்கங்க, கொஸ்டின் காமிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கொஸ்டின் எழுதாதவங்க எழுதிக்கங்க. கொஸ்டின் எழுதாதவங்க எழுதிக்கங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, 6th கொஸ்டின் எழுதுங்க. The maximum velocity of a particle executing SHM. இது simple one line question தான் இதுவும். The maximum velocity of a particle executing SHM with an amplitude 14 millimeter is 8.8 meter per second. Is 8.8 meter per second. The period of oscillation is option A 0.01 seconds, option B 0.02 seconds, option C 0.0445 seconds, option D 0.0425 seconds. Maximum velocity of SHM நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், Vmax is equal to A omega. கொஸ்டின் எழுதிக்கங்க. கொஸ்டின் எழுதியாச்சா? இப்ப கவனிங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் SHM வந்து A ஒமேகா. சோ ஒமேகானா 2π/t. கொஸ்டின்ல t தான் கேட்டிருக்காங்க. அப்ப t கண்டுபிடிச்சா A 2π/Vmax னு வந்துரும். A 14 மில்லிமீட்டர்னு கொஸ்டின்ல இருக்கு ஆம்பிளிட்யூட், 2π ரீடைன், Vmax 8.8 னு இருக்கு. சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான், எழுதிக்கங்க. ஒன் லைன் தான் இது, ஒன் லைன் ப்ராப்ளம் தான் இது. முடிச்சாச்சா? ஒரு நிமிஷம், அடுத்த கொஸ்டின் எழுதிட்டு இருங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். Question எழுதியாச்சா? A body is executing SHM with amplitude A in a time interval equal to its period. What is the distance moved through by the body? இதுல distance னு இருக்குல, இத அண்டர்லைன் பண்ணிக்கங்கப்பா. ஆப்ஷன் A 4A, ஆப்ஷன் B A, ஆப்ஷன் C 2A, ஆப்ஷன் D 3A. கவனிங்க, இங்க இருக்கிற பெண்டுலம் இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ்ல போயிட்டு இப்படி வரணும். இதுதான் ஒன் ஆசிலேஷன். ஃபார்வர்ட் எக்ஸிகியூஷன் இருக்கணும், ரிவர்ஸ் எக்ஸிகியூஷன் இருக்கணும். அப்ப இங்க இருந்து பெண்டுலம் இவ்வளவு தூரம் போகுதுல, இது மேக்சிமம். ஸோ இங்க இருந்து இவ்வளவு தூரம் போறத ஆம்பிளிட்யூட் ஏன்னு சொல்லுவோம்.
போயிட்டு ரிட்டர்ன் வருது இன்னொரு ஏ, திருப்பி இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகுது அது ஒரு ஏ, போயிட்டு ரிட்டர்ன் வருது அது ஒரு ஏ. அப்ப ஏ, 2A, 3A, 4A இதுதான் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 0ன்னு வரும். ஏன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட், 1 ஆசிலேஷனுக்கு அப்புறம் திருப்பி இங்கே வந்துடும். ஸோ அப்போ ஒரு ஆசிலேஷன்ல கவர் ஆகுற டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. பட் கொஸ்டின்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கல, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 4Aன்னு வரும். இதுக்கு பெருசா ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஏன்னா டீங்கிற டைம் பீரியடுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது 1 ஆசிலேஷன். 1 ஆசிலேஷன்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 4A. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். இதே கொஸ்டின்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 1 ஆசிலேஷனுக்கு அப்புறம் ஃபைனல் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்மளுக்கு 0 வந்துடும். அவ்வளவுதான், எழுதிக்கங்க. சிம்பிள் தான் இதுவும். கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான். எப்பயுமே எஸ்கச்சம்னு சொல்றாங்க, பாடி இல்ல பார்ட்டிகல்னு சொல்றாங்க. அது யாருன்னு உன்னால இமேஜின் பண்ண முடியலன்னா நீ பெண்டுலம் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன் எடுத்துடலாம். கம்ப்ளீட்டடா அடுத்த क्वेश्चन போலாமா? முடிச்சாச்சா? இப்ப ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணணும்னா நான் உங்களுக்கு இதுல பண்றேன், கடைசியா பண்றேன். டிஸ்ப்ளே பண்ணலாம் லாஸ்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல பாத்துக்கலாம். இப்ப நம்ம அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணலாம். ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதிட்டே வாங்க. இப்ப 8th क्वेश्चन. இன் எஸ்கச்சம் if the displacement is half of the amplitude if the displacement is half of the amplitude, then what fraction of its total energy will be kinetic? Then what fraction of its total energy will be kinetic? Option A 3/8, option B 3/4, option C 4/3, option D 7/8. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து half the amplitude. அப்போ y ஓட வேல்யூ வந்து a/2. அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் இட்ஸ் டோட்டல் எனர்ஜி வில் பி கைனெட்டிக்னா நம்ம கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. எஸ்கச்சம்ல கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 1/2 m² into a² - y². கேட்டகரி 3 ரெஃபர் பண்ணுங்க, எனர்ஜி இன் எஸ்கச்சம். அதுல இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் y ஓட வேல்யூ half the amplitude சொல்லிருக்காங்க. அப்போ y க்கு பதிலு a/2. இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப a²/4 வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 3a²/4 வரும். ரிமைனிங் இருக்கிற 1/2 m² அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இதுல 3/4 ரீடைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கு? 1/2 m²a² இருக்கு. 1/2 m²a²ங்கிறது டோட்டல் எனர்ஜி. உனக்கு சந்தேகமா இருந்தா எனர்ஜி இன் எஸ்கச்சம் ஃபார்முலாவை பாருங்க. எனர்ஜி இன் எஸ்கச்சம்ங்கிறது தேர்ட் கேட்டகரி. அப்படி இல்லைன்னா மைண்ட் மேப்பா பாரு, ஃபார்முலாஸ் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டோட்டல் எனர்ஜில 3/4 ஆஃப் அமௌண்ட் வந்து கைனடிக் எனர்ஜியா இருக்கு. ஸோ அப்ப அவங்க சொல்லி இருக்கிற மாதிரி கரெக்டா எடுத்தாச்சு. நீ மாத்தி டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடாத, கைனடிக் கண்டுபிடிக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல். நீ மாத்தி கண்டுபிடிச்சா 4/3ன்னு வரும். அப்ப ஈஸியா கன்ஃபியூஸ் ஆயிடுவ. ஸோ அதனால கவனமா இருங்க. கொஸ்டின் ரீட் பண்றப்ப ப்ரொஃபஷனலா ரீட் பண்ணுங்க, எழுதிக்கங்க.
முடிச்சாச்சா? அடுத்த क्वेश्चन எழுதுங்க. A simple pendulum is executing SHM. A simple pendulum is executing SHM with a time period T. அன்பு செல்வன், இந்த क्वेश्चन கவனிங்க, நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்றேன். A simple pendulum is executing SHM with a time period capital T. If the length of pendulum is increased by 21%, if the length of pendulum is increased by 21%, then the percentage increases in the period is, option A 20%, option B 10%, option C 25%, option D 42%. ஒரு பெண்டுலம் SHM ஃபாலோ பண்ணுது, அதோட லென்த் 21% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைம் பீரியட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. क्वेश्चन எழுதியாச்சா? இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. SHMல பெண்டுலம் வச்சு क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய டைம் வந்திருக்கு. டேம்ப்டு ஆசிலேஷன்ல இருந்து क्वेश्चन நிறைய டைம் வந்திருக்கு. இந்த கேட்டகரி எல்லாம் SHMல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்ப லென்த் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 21%. அதை நான் முதல்ல எழுதிட்டேன். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் லென்த் வந்து 21%. இப்ப எல்லாரும் கவனிங்க, யாரும் எதுவும் எழுதக்கூடாது. பர்சன்டேஜ்ல ஒரு டேட்டா கொடுத்திருந்தாவோ இல்ல பர்சன்டேஜ்ல நாம டேட்டாவை கால்குலேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ப்ரொஃபஷனலா எழுதணும். முதல்ல அவங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை லெஃப்ட் சைட்ல எழுதிட்டான். இன்க்ரீஸ் இன் லென்த்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ்னா ஃபைனலா ஜாஸ்தியா இருக்கும், இனிஷியலா கம்மியா இருக்கும். அப்ப நியூமரேட்டர்ல ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு எழுதணும். இனிஷியல் தான் ஒரிஜினல். பர்சன்டேஜ்ல எப்ப எது கேட்டாலும் நீங்க கீழே ஒரிஜினல் எழுதணும், இன்டூ 100 போடணும். இதுதான் பர்சன்டேஜோட லுக். இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க வந்து 500க்கு 400 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, அப்போ 400 தான் ஃபேக்ட். எது ஒரிஜினல்? 500 ஒரிஜினல், அதை கீழே எழுதணும், இன்டூ 100 போடணும். அப்படி போட்டா உங்களோட மார்க் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். அப்ப கீழே கண்டிப்பா ஒரிஜினல் வரும், மேல யாரோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அவங்க வரணும். பர்சன்டேஜ்ல டேட்டா எழுதணும்னா இன்டூ 100 என்ன இருக்குன்னா வந்திருக்கணும். இதுதான் பர்சன்டேஜுக்கான லுக். ஒர்க் எனர்ஜி பவர் லெசன் வரப்ப இந்த பர்சன்டேஜ்ல ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதை நீங்க மறந்துடாதீங்க. ஸோ அப்ப கீழே ஒரிஜினல் லென்த் போட்டேன், மேல இன்க்ரீஸ் இன் லென்த் போட்டேன், இன்டூ 100 போட்டா எனக்கு பர்சன்டேஜ்ல ஆன்சர் வரும். அந்த ஆன்சரா அவங்க 21 கொடுத்துருக்காங்க. இந்த 100 இங்கிட்டு கொண்டு வந்தா 0.21 வந்துடும். எல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இஸ் ஈக்குவல் டு எல் சஃபிக்ஸஸ் மைனஸ் எல். இந்த மைனஸ் எல்ல இங்கிட்டு கொண்டு வந்து ஆட் பண்ணா எனக்கு ஃபைனல் லென்த் என்னவா இருக்கு அப்படின்னா 1.21 எல். ஸோ இதை பார்த்து இதை ஸ்ட்ரெயிட்டா கூட எழுதலாம். பட் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா எப்பயும் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர் போறது தான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க இன்க்ரீஸ் இன் லென்த் 21% சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபைனல் லென்த் எவ்வளோன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப தெரிஞ்சிருச்சு. பட் அவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது டைம் பீரியடோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2π × √L/g. இது இனிஷியலா. ஃபைனலா டைம் பீரியட் அப்படின்னா 2π × √L/f/g வந்துடும். ஏன்னா ஃபைனலா லென்த் மாறிடுச்சு. அந்த லென்த் 1.21 நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதை இங்க எழுதிட்டேன். √1.21 ரீடைன் பண்ணிக்கிறேன். மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னா 2π × √L/g இருக்கு. 2π × √L/g யாருன்னா இனிஷியல் டைம் பீரியட், அதை டீனு போட்டா 1.21க்கு ரூட் எடுத்தா 1.1 டீனு. அப்ப பெண்டுலமோட இனிஷியல் டைம் பீரியட் டி, அதாவது லென்த் எல்லாம் இருக்கிறப்ப டைம் பீரியட் டி, லென்த் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் டைம் பீரியட் டிஎஃப். இன்க்ரீஸ் ஆன லென்த் எவ்வளவுங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ப்ராப்பரா கண்டுபிடிச்சிட்டோம், அதை ஃபீட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டோம். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் டைம் பீரியட்.
அப்ப பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கீழே ஒரிஜினல் எழுதணும். ஒரிஜினல்ங்கிறது இனிஷியல் டைம் பீரியட் டி. மேல இன்க்ரீஸ் ஆன டைம் பீரியட் எழுதணும். ஃபைனலா ஜாஸ்தியா இருக்கு, இனிஷியலா கம்மியா இருக்கு. ஃபைனலா எவ்வளவு இருக்குன்னா 1.1 டி இருக்கு, இனிஷியலா டீன் இருக்கு. பொதுவா இன்க்ரீஸ்னா ஃபைனல் ஜாஸ்தியா இருக்கும், இனிஷியல் கம்மியா இருக்கும். டிக்ரீஸ்னா மாறி இருக்கும். அப்ப ஃபைனல் டைம் பீரியட் மைனஸ் இனிஷியல் டைம் பீரியட். இப்ப இந்த ஃபைனல் டைம் பீரியடுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா 1.1 டீன்னு எழுதிடலாம். மைனஸ் டி, டி காமனா வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 0.1 நியூமரேட்டர்ல வரும். 0.1 into 100ங்கிறது என்ன அப்படின்னா 10%. இதுதான் ஆன்சர். எழுதிக்கங்க. பர்சன்டேஜ்ல எப்ப டேட்டா கொடுத்தாலும் அதை நார்மல் டேட்டாவா மாத்தணும். அதே மாதிரி பர்சன்டேஜ்ல எப்ப டேட்டா கேட்டாலும் நார்மல் டேட்டால இருந்து அதை ப்ராப்பரா கண்டுபிடிக்கணும். சும்மா ஏனாதானு கண்டுபிடிக்க கூடாது. முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. 10th question. Two bodies A and B of equal masses. Two bodies A and B of equal masses are suspended from two massless springs. Are suspended from two massless springs of spring constant K1 and K2 respectively. Of spring constant K1 and K2 respectively. If the maximum velocities during their oscillations are equal, if the maximum velocities during their oscillations are equal, the ratio of the amplitudes of A and B is, the ratio of the amplitudes of A and B is, option A K1 by K2, option B root of K1 by K2, option C K2 by K1, option D root of K2 by K1. ரெண்டு பாடி அதோட மாஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ப்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 K2ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு பாடியோட மேக்ஸிமம் வெலாசிட்டி ஈக்குவல் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எழுதியாச்சா?
ஸ்ப்ரிங் வந்து எஸ்கெச்எம் தான் ஃபாலோ பண்ணும். எஸ்கெச்எம்மோட மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஒமேகா. அவங்க ஆம்பிளிடியூட் தான் கேட்டிருக்காங்க. அதனால இதை நான் கால்குலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒமேகானா 2π பை கேபிட்டல் டின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். டீனா டைம் பீரியடு. ஸ்ப்ரிங்கோட டைம் பீரியட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2π இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் பை கே. அதை அப்படியே இங்க எழுதிட்டேன். அப்படி பாக்குறப்ப 2π கேன்சல் ஆகுது. அப்ப ஏ இன்டூ ரூட் ஆஃப் கே பை எம்னு வருது. ஆம்பிளிடியூடுங்கிறதா இந்த ஸ்மால் ஏ. இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதனால நான் ஏ கால்குலேட் பண்றேன். அப்படி ஏ கால்குலேட் பண்ணா வி மேக்ஸ் இன்டூ ஏ கால்குலேட் பண்ணா வி மேக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் எம் பை கேன்னு வருது. ரேஷியோங்கிறதுனால ரெண்டா பிரிச்சுட்டேன். ரெண்டு பாடி, மொதல் பாடி ஏ, ரெண்டாவது பாடி பி. ரெண்டு பாடிக்கும் மாஸ் ஈக்குவல், அதனால ரெண்டு சைடு எம் எழுதிட்டேன். ரெண்டு பாடியோட மேக்ஸிமம் வெலாசிட்டியும் கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி ஈக்குவல், அதனால வி மேக்ஸும் அப்படியே எழுதிட்டேன். ரெண்டு பாடியும் கனெக்ட் ஆயிருக்கிற ஸ்ப்ரிங் பத்தி பேசி இருக்காங்க. ஒரு பாடி K1ங்கிற ஸ்ப்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு பாடி K2ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? வி மேக்ஸ் எம் கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு அடுத்த ரிசல்ட் வந்து என்ன ஆகும்? இந்த ரூட் ஆஃப் K2 இங்க வந்துருச்சுன்னா ரூட் ஆஃப் K2 பை ரூட் ஆஃப் K1 ரேஷியோ 1 வந்துரும். இதான் ஆன்சர். எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? ஒரு செகண்ட் பா. அடுத்த क्वेश्चन எழுதுங்க. The period of oscillation of two springs. The period of oscillation of two springs are T1 and T2. The period of oscillation of two springs are T1 and T2. If the springs are connected in series, if the springs are connected in series, T will be the period of oscillation. Then which relation connecting the periods is correct? Option A, T is equal to T1 plus T2. Option B, T squared is equal to T1 squared plus T2 squared. Option C, 1 by T is equal to 1 by T1 plus 1 by T2. Option D, 1 by T squared is equal to 1 by T1 squared plus 1 by T2 squared. ரெண்டு ஸ்ப்ரிங்கோட டைம் பீரியட் கொடுத்திருக்காங்க. முதல் ஸ்ப்ரிங்குக்கு T1, ரெண்டாவது ஸ்ப்ரிங்குக்கு T2. ரெண்டு ஸ்ப்ரிங்கையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா டைம் பீரியட் வந்து கேபிட்டல் T. அப்படின்னா கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? क्वेश्चन எழுதியாச்சா?
கவனிங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா டைம் பீரியடோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். 2π இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் m/k. முதல்ல ஸ்ப்ரிங் 2 ஸ்ப்ரிங் சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங் 1ஓட டைம் பீரியட் வந்து ஸ்மால் t1. அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை k1 எழுதியிருக்கேன். m-ம் 2π ரீடைன். ஸ்ப்ரிங் t-ஓட டைம் பீரியட் வந்து ஸ்மால் t2. ஸ்ப்ரிங் 2ஓட டைம் பீரியட் வந்து ஸ்மால் t2. 2π ரீடைன் m. ஸ்ப்ரிங் 2க்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை k2ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து இந்த 2 ஸ்ப்ரிங் சீரீஸ்ல கனெக்ட் ஆகுது. அப்ப டைம் பீரியட் கேபிட்டல் T. சீரீஸ்ல கனெக்ட் ஆகுறப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து KSன்னு மாத்திடுறேன். எது இந்த K வந்து K சஃபிக்ஸ் S அப்படின்னு மாத்திடுறேன். இப்ப இந்த மூணையும் ரிலேட் பண்ணி நம்ம எழுதணும். அந்த ரிலேஷன்ஷிப் இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதுக்கு முதல்ல இந்த K சஃபிக்ஸ் S நாம கண்டுபிடிக்கணும். K சஃபிக்ஸ் S கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரிஸ், ஸ்ப்ரிங்ஸ் இன் பேரலல்ங்கிறதுல அந்த ஃபார்முலா பார்த்திருக்கோம். என்ன ஃபார்முலானா 1/k சஃபிக்ஸ் S is equal to 1/k1 plus 1/k2 இதான் ஃபார்முலா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா k1 plus k2 by k1 into k2ன்னு வரும். இதுல இருந்து K சஃபிக்ஸ் சீரிஸ் கண்டுபிடிச்சா k1 into k2 by k1 plus k2ன்னு வருது. இது அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபீட் பண்றேன். அப்ப 2π into ஸ்கொயர் ரூட் ஆஃப் m by k சீரிஸுக்கு பதில் k1 into k2 by k1 plus k2 மேல போயிருச்சு. இதை ரிலேட் பண்ணணும். எப்படி ரிலேட் பண்றது? நான் இதை ஸ்கொயர் பண்றேன். அப்ப t1 ஸ்கொயர்னு எனக்கு வரும். என்ன ஆகுதுன்னா 4π ஸ்கொயர் m by k1. இதை ஸ்கொயர் பண்ணா t2 ஸ்கொயர்னு வரும். 4π ஸ்கொயர் m by k2. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னா t1 ஸ்கொயர் plus t2 ஸ்கொயர் is equal to 4π ஸ்கொயர் into m by k1 plus 4π ஸ்கொயர் m by k2ன்னு வரும். 4π ஸ்கொயர் m காமனா வெளியே எடுத்துட்டா எனக்கு இந்த ரிசல்ட் வருது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா t1 ஸ்கொயர் plus t2 ஸ்கொயர் is equal to 4π ஸ்கொயர் m into கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ரிசல்ட் வருது. k1 plus k2 divided by k1 into k2ன்னு வரணும். இங்க தப்பு. k1 into k2. சோ இந்த என்டையர் ரிசல்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணி எழுதி பாருங்களா, இது வந்துடும். பாருங்க ஸ்கொயர் பண்ணுங்க என்ன வரும், ரூட் கேன்சல் ஆயிரும். 2π வந்து 4π ஸ்கொயர்னு மாறிடும். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணா இந்த ரிசல்ட் வரும். அதை நாம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்ப t1 ஸ்கொயர் பிளஸ் t2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t ஸ்கொயர். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒரு ஸ்டேஜ்ல ஸ்கொயர் பண்ணலாங்கிற ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்து தான் வந்துச்சு. ஸோ ஆப்ஷன்ஸ்ல அவங்க ஏதாவது ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஒரு ஸ்ப்ரிங் இருக்கிறப்ப ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k1, ரெண்டாவது ஸ்ப்ரிங் இருக்கிறப்ப ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k2, ரெண்டுமே சீரீஸ்ல இருக்கிறப்ப K சஃபிக்ஸ் S. அதை கண்டுபிடிச்சு மூணையும் ரிலேட் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கும். அவ்வளவுதான். எழுதிக்கங்க. பார்க்க லென்த்தியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா சிம்பிள் ப்ராப்ளம் தான். கம்ப்ளீட்டடா? முடிச்சாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா?
அடுத்த क्वेश्चन எழுதுங்க. Two springs of spring constant K1 and K2. Two springs of spring constant K1 and K2 are joined together end to end and hung from a fixed point. Are joined together end to end and hung from a fixed point. Find the frequency of oscillations with a suspended load M. Find the frequency of oscillation with a suspended load M. Option A, 1 by 2 pi into square root of K1 by M. Option B, 1 by 2 pi into square root of M into K1 plus K2 by K1 into K2. Option C, 1 by 2 pi into root of K2 by M. Option D, 1 by 2 pi into root of K1 K2 by K1 plus K2 into M. முடிச்சாச்சா? Two spring of spring constant K1 K2 are joined together end to end and hung from a fixed point. இப்ப பாருங்களா, இது வந்து ஒரு fixed point. அதுல ரெண்டு ஸ்ப்ரிங் end to end கனெக்ட் ஆயிருக்கு ஒரு மாஸோட. இதோட frequency of oscillation என்னன்னு கேக்குறாங்க. இதுல ரெண்டு ஸ்ப்ரிங் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அவங்க சீரீஸ்னு ஸ்ட்ரைட்டா சொல்லாம ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு டைரக்டா கொடுக்காம ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா டைம் பீரியடோட ஃபார்முலா 2 pi into square root of M by K சீரீஸ். பட் அவங்க கேட்டிருக்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். அப்போ 1 by 2 pi into root of K சீரீஸ் by M வந்துடும். இதுல இந்த K சீரீஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஸ்ப்ரிங் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா 1 by K சீரீஸ் is equal to 1 by K1 plus 1 by K2 ன்னு எழுதலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா K1 plus K2 by K1 into K2 ன்னு வந்துடும். இதுல இருந்து K சீரீஸ் கண்டுபிடிச்சா K1 into K2 by K1 plus K2 ன்னு வந்துடும். இது அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சிம்பிள் கொஸ்டின். என்ன சீரீஸ் கனெக்ஷன்னா உங்க கொஸ்டின்ல சொல்லல, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கொஸ்டின்ல இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். அதனாலதான் ஒரு சின்ன டயக்ராம் பக்கத்துல போட்டிருக்கேன். அவ்வளவுதான், எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து எழுதுங்க. Two SHMs are represented by the equations y1 is equal to 5 sin 4 pi t plus pi by 4 and y2 is equal to
10 into sin 4 pi t plus cos 4 pi t. Find the ratio of their amplitudes. Option A, 1:2 root 2. Option B, root 2 ratio root 3. Option C, root 3 ratio root 2. Option D, 1:4. ரெண்டு எஸ்கச்சம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. உங்களோட ஈக்குவேஷன்ல சைன் காஸ் ஃபங்க்ஷன் இருந்தாவே அது எஸ்கச்சம் ஈக்குவேஷன் தான். இதுல ஆம்பிளிடியூட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் ஒரே லுக்ல இல்ல. பொதுவா ரேஷியோ எடுக்கணும்னா நீங்க ஈக்குவேஷனை ஒரே லுக்குக்கு மாத்திக்கிறணும். அப்ப இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அதர்வைஸ் இதை நீங்க என்ன பண்ணணும், அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். நான் ரெண்டாவது ஈக்குவேஷனை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சுக்கிறேன். y2 is equal to 10 sin, அதாவது ஆக்சுவலா என்ன அப்படின்னா பிராக்கெட் இங்க வரும், இங்க கிடையாது, இங்க வரும் பிராக்கெட், இங்க பிராக்கெட் கிடையாது. 10 into sin 4 pi t plus cos 4 pi t. y1 is equal to என்ன இருக்கு அப்படின்னா 5 sin 4 pi t plus pi by 4 இருக்கு. ட்ரிக்னாமெட்ரில sin a plus b அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா இருக்கு. sin a cos b plus cos a sin b னு வரும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன் பாருங்க. sin a plus b னா sin a cos b plus cos a sin b. இந்த 5 ரீடைன், sin a க்கு பதிலு 4 pi t, cos b க்கு பதிலு pi by 4 plus cos a க்கு பதிலு 4 pi t, sin b க்கு பதிலு pi by 4. cos pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2, sin pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2. ரெண்டுலயும் 1 by root 2 காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துட்டேன். இப்ப இந்த ஈக்குவேஷனோட அப்பியரன்ஸும் ரெண்டாவது ஈக்குவேஷனோட அப்பியரன்ஸும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. பிராக்கெட் இங்க கிடையாது, இங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனோட அப்பியரன்ஸும் எனக்கு ஒரே மாதிரி வந்துருச்சு. அப்ப ஈஸியா ஆம்பிளிடியூட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி சைன் காஸ் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் ஆம்பிளிடியூட். அப்ப இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரையும் 5 root 2 ஆம்பிளிடியூட், இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரையும் 10 ஆம்பிளிடியூட். ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால 5 by root 2 ரேஷியோ 10. 5 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஆயிரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1:2 root 2 வந்துடும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ரெண்டு எஸ்கச்சம் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். உன்கிட்ட இருக்கிற மேக்ஸ் நாலேஜை யூஸ் பண்ணி எந்த ஈக்குவேஷனை இன்னொரு ஈக்குவேஷன் லுக்குக்கு மாத்தலாம்னு யோசி. மாத்திட்டேன்னா உனக்கு ஈஸியா என்ன ஆயிரும்னா ஆன்சர் வந்துடும். மாத்தினதுக்கு அப்புறம் அந்த ஒய்ங்கிற ஈக்குவேஷன்ல ஃப்ரண்ட்ல என்ன தெரியுதோ அதுதான் ஆம்பிளிடியூட். ரேஷியோ போட்டா ஆன்சர் வந்துடும். பொதுவா y is equal to a sin omega t தானே, அப்ப a தானே ஆம்பிளிடியூட். அப்ப அதோட கம்பேர் பண்ணி ஈஸியா ரேஷியோ போட்டுடலாம். அவ்வளவுதான். இதுல மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரில 4 ஃபங்க்ஷன் வரும். sin a plus b, sin a minus b, cos a plus b, cos a minus b. நாளையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. உனக்கு தெரியும், எனக்கு அவ்வளோக்கா தெரியாது, மறந்து போயிடும். உனக்கு தெரியும், நீ ஏற்கனவே அதை படிச்சிருப்ப. முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. In SKHM at the mean position, in SKHM at the mean position, option A
kinetic energy is minimum. And potential energy is maximum. Option B, both kinetic energy and potential energy are minimum. Option C, both kinetic energy and potential energy are maximum. Option D, kinetic energy is maximum and potential energy is minimum. Mean position na origin pa. Mean position na origin. Origin la energy எப்படி இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. நமக்கு தெரியும். Kinetic energy ஓட ஃபார்முலா 1/2 m omega squared a squared minus y squared. Mean position na origin. Origin la displacement 0. அப்போ y க்கு பதிலா 0 போட்டோம்னா எனக்கு இந்த டேர்ம் மட்டும் 0 ஆகி ரிமைனிங் திங் ரிசல்ட்டா வரும். Potential energy 1/2 m omega squared y squared. Y க்கு பதிலா 0 போட்டா ஆன்சர் 0 ஆயிடும். இது ரெண்டையும் பார்க்கறப்ப கைனடிக் எனர்ஜி டோட்டல் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கு அப்படின்னு கிளியரா தெரியுது. அப்ப கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆர் மினிமம். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். எழுதிக்கங்க. சிம்பிள் क्वेश्चन தான் இது. முடிச்சாச்சா? அடுத்த क्वेश्चन எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. If a spring has time period capital T and cut into n equal parts, if a spring has time period capital T and cut into n equal parts, then time period of each part will be, then time period of each part will be option A root of n, option B t by root of n, option C nt, option D t square. क्वेश्चन எழுதியாச்சா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்கப்பா. ஒரு ஸ்ப்ரிங்கோட டைம் பீரியட் வந்து கேபிட்டல் டி ன்னு சொல்லியிருக்காங்க. சோ கேபிட்டல் டி கான ஃபார்முலா 2π into square root of m by k. இதுல kங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், ரெஃபரன்ஸ்க்கு ஸ்ப்ரிங் வரைஞ்சிருக்கேன், அதோட வேல்யூ k ன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை n ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்றாங்க. நான் n பார்ட்ஸா கட் பண்ணாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்றேன். சோ அதுதான் என்னோட பிளான். சோ n ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ண சொல்லி क्वेश्चनல சொல்லியிருக்காங்க. நான் 2 பார்ட்ஸா எடுத்திருக்கேன். சோ 2 பார்ட்டா கட் பண்ணிட்டேன். இப்ப கட் பண்ண இந்த பார்ட், இந்த பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது முழு ஸ்ப்ரிங்கா இருக்கிறப்ப கான்ஸ்டன்ட் k, 2 பார்ட்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அது எவ்வளவுனா 2k ன்னு வரும். எப்படி? நீங்க சப்போஸ் இந்த 2 பார்ட்டை சீரீஸா கனெக்ட் பண்ணா இந்த பார்ட் வரணும். இப்ப பாருங்களேன், சீரீஸ்ல k சீரீஸ்க்கான ஃபார்முலா என்ன? 1/k series is equal to 1/k1 plus 1/k2. 1/k1 க்கு பதில் என்னன்னா இந்த 2k, 1/k2 க்கு பதில் இந்த 2k.
அப்ப 1/2k plus 1/2k will become as 2/2k. அப்ப சால்வ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா k series is equal to k ன்னு வந்துரும். இததான் நான் சுருக்கமா திங்க்னு போட்டு வச்சிருக்கேன். அதாவது ஒரு ஸ்ப்ரிங்க நீ 2 பார்ட்டா கட் பண்ணா ஒரு பார்ட்டோட வேல்யூ அப்படியே டபுளா இருக்கும். அதுதான் முக்கியம். எப்படி நீ கட் பண்ணிட்டியா 2k எழுதிருக்கியா, திருப்பி இதை ஜாயின் பண்ணா என்ன ஆகும், சீரிஸ் கனெக்ஷன் வரும். சீரிஸ் கனெக்ஷன்ல இது ஒரு ஸ்ப்ரிங்கா மாறும். சீரிஸ் கனெக்ஷன் ஃபார்முலா படி கேஎஸ் கண்டுபிடிச்சா எனக்கு கேன்னு வருது. அப்ப நீ 2k நீங்க போட்டாதான் உனக்கு ஆன்சர் கேன்னு வரும் சீரிஸ் பண்றப்ப. அதனால இது வந்து கொஞ்சம் யோசிச்சு கரெக்டா என்ன பண்ண எழுதணும். அதனாலதான் n பார்ட்னு போடாம 2 பார்ட்னு போட்டிருக்கேன். இப்ப இது n வச்சு சொன்னா உனக்கு அன்ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 2 பார்ட்னு வச்சு சொன்னா ஈஸியா இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அப்ப ஒரு ஸ்ப்ரிங் முழுசா இருக்கிறப்ப டைம் பீரியட் t. அதை n ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டா அதுல ஒரு பார்ட்டோட டைம் பீரியட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன வரும் டைம் பீரியட் ஃபார்முலா, ஒரு பார்ட்டோட டைம் பீரியடா நான் t டேஷ்னு எழுதுறேன். t டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2π இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் m பை ஒரு பார்ட்டோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா 2k. அப்ப k இருக்கிற இடத்துல 2kன்னு வந்துடும். 2π m by k, சாரி 2π இன்டு ரூட் ஆஃப் m by k, அதுக்கு பதில் பழைய டைம் பீரியட் tன்னு போட்டேன். ரூட் 2 ரீடைன், திருப்பி 2க்கு பதில் n மாத்திட்டேன். ஏன்னா நம்ம n பார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, கன்வீனியன்ட்டுக்காண்டி 2 பார்ட்னு எடுத்தாச்சு. திருப்பி எங்க 2 இருக்கோ அந்த இடத்துல என்னன்னு மாத்திட்டா ஜெனரலைஸ்டா மாறிடும். அப்ப டைம் பீரியட் ஆஃப் ஈச் பார்ட் என்ன, t by root of n. இதான் ஆன்சர். இந்த இடம் இம்பார்ட்டன்ட் பா, அதை தான் நான் உனக்கு இந்த இடத்துல ரெட்டிங்ல எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அப்ப நீ பார்ட்ஸா கட் பண்ற, ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ற, 4 பார்ட்ஸா கட் பண்ணனா இப்ப 4kன்னு போடணும். 3 பார்ட்ஸா கட் பண்ணா 3kன்னு போடணும். அதுதான் அது புரிய வைக்கிறதுக்காண்டி நான் 2 பார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு டீல் பண்ணிருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒர்க் எனர்ஜி பவர்லயே ஸ்ப்ரிங் வச்சு ப்ராப்ளம் வரப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். கண்டிப்பா ஒர்க் எனர்ஜி பவர்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் டீல் பண்ண முடியாது. இந்த சாப்டர்ல ஸ்ப்ரிங் படிச்சதுக்கு அப்புறம் தான் டீல் பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான் லாஜிக். ஒரு ஸ்ப்ரிங்கை நிறைய பார்ட்ஸா கட் பண்ற, அதுவும் ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ற அப்படின்னா அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்க என்ன இருக்கோ அது அப்படியே டபுளா வரும். 2 பார்ட்ஸ்னா 3 பார்ட்ஸ்னா 3kன்னு வரும். அவ்வளவுதான். இது மறந்துடாம இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா மித்ததெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். அதையும் நான் உனக்கு சேர்த்து நடத்திட்டேன். எழுதிக்கங்க. அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन எழுதுங்க. What is the length of seconds pendulum on the surface of moon? What is the length of seconds pendulum on the surface of moon? Bracketல acceleration due to gravity on the surface of moon is equal to 1/6 times on earth. இங்க bracket close பண்ணிருங்க. bracket close பண்ணிருங்க. If it is 1 meter on earth, if it is 1 meter on earth, option A 1/6 meter, option B 2/3 meter, option C 3/2 meter, option D 4/3 meter.
செகண்ட்ஸ் பெண்டுலம்னா என்ன அப்படிங்கிறது பெண்டுலம் நடத்துற பேர் சொல்லியிருக்கேன். ஒரு செகண்ட் கவனிங்க. இப்ப இது வந்து எர்த்ல இருக்கிற பெண்டுலம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வரணும். இதுதான் 1 ஆசிலேஷன். செகண்ட்ஸ் பெண்டுலம்னா போறதுக்கு 1 செகண்ட்ஸ், வர்றதுக்கு 1 செகண்ட்ஸ்னு 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இந்த பெண்டுலம் எர்த்ல இருக்கு. இந்த பெண்டுலமோட லென்த் வந்து 1 மீட்டர். அப்ப இந்த பெண்டுலம் எர்த்ல செகண்ட்ஸ் பெண்டுலமா பிஹேவ் பண்ணுது. அதாவது டைம் பீரியட் என்னவா இருக்குன்னா 2 செகண்ட்ஸா இருக்கு. இதே பெண்டுலமா 3 கொண்டு போயிட்டாங்க. 3லயும் டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ் தான். செகண்ட்ஸ் பெண்டுலமா தான் பிஹேவ் பண்ணுது. அப்படின்னா பெண்டுலமோட லென்த் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3ல லென்த் மாறுமா பெண்டுலமுக்கு அப்படின்னா மாறும். மாறினாதான் அந்த செகண்ட்ஸ் பெண்டுலமா பிஹேவ் பண்ணும். ஏன்னா 3ல ஜி வேற வேற மாதிரி இருக்கும். சோ இப்ப பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலா பார்த்துட்டா இந்த கொஸ்டின் இன்னும் ஈஸியா புரியும். முதல்ல செகண்ட்ஸ் பெண்டுலம்னா டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ். அதை ஓரமா எழுதிட்டேன். பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலா இதான். ஒரு பக்கம் எர்த், இன்னொரு பக்கம் 3 போட்டிருக்கேன். எர்த்லயும் செகண்ட்ஸ் பெண்டுலம் தான், 3லயும் செகண்ட்ஸ் பெண்டுலம் தான். அப்ப எர்த்லயும் டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ் தான், 3லயும் டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ் தான். அப்ப நான் 2 டைம் பீரியட் கால்குலேட் பண்றேன். ரெண்டுமே 2 செகண்ட்ஸ்ங்கிறதுனால நடுவுல ஈக்குவல் போட்டேன் பாருங்க. நடுவுல ஈக்குவல் போட்டேன். எர்த்ல லென்த் வந்து 1 மீட்டர்னு சொல்றாங்க. எர்த்ல ஜி வேல்யூ ஜி சஃபிக்ஸ் ன்னு எழுதிருக்கேன். 3ல லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3ஓட ஜி வேல்யூ ஜி சஃபிக்ஸ் எம்னு எழுதிருக்கேன். இதோட வேல்யூ 2 செகண்ட்ஸ் தான், இதோட வேல்யூ 2 செகண்ட்ஸ் தான். அதனால நடுவுல ஈக்குவல் போட்டேன். 2 பை கேன்சல் ஆயிரும். ரூட் ஆஃப் 1 பை ஜி சஃபிக்ஸ் சி ரீடைன். ரூட் ஆஃப் எல் பை இந்த ஜி சஃபிக்ஸ் எம் 3ல எர்த் ஜி, 3ல ஜி வேல்யூ வந்து 1/6 டைம்ஸ் ஆஃப் எர்த் ஜின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அதை எழுதிட்டேன். இப்ப ஜி சஃபிக்ஸ் சி கேன்சல் ஆயிரும். இந்த 6 மேல போயிருச்சுன்னா ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6Lன்னு வருது. ரெண்டு பக்கமும் ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் பண்ணா 1 இஸ் ஈக்குவல் டு 6Lன்னு வரும். L இஸ் ஈக்குவல் டு 1/6 மீட்டர்னு வரும். இதுதான் ஆன்சர். நீ ஒரு பெண்டுலம் எர்த்ல வச்சிருக்க, அந்த பெண்டுலமோட லென்த் 1 மீட்டரா இருந்ததுன்னா அது செகண்ட்ஸ் பெண்டுலமா பிஹேவ் பண்ணும். வேற ஒரு பெண்டுலம் 3 கொண்டு போற, அதுவும் செகண்ட்ஸ் பெண்டுலம். அப்ப அதோட லென்த் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. நீ அதே லென்த் எடுத்துட்டு போக முடியாது. இந்த லென்த் எடுத்துட்டு போகணும். ஏன்னா 3ல வேற ஜி. பெண்டுலமோட டைம் பீரியட் லென்த்தையும் ஜியையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப எர்த்துங்கிற பிளானட்டை விட்டு நீ வேற பிளானட்டுக்கு போயிட்டேனாவே ஜி மாறும். ஜி மாறுனுச்சுன்னா இது மாறும். இது மாறாம 2ஆவே இருக்கணும் அப்படின்னா இதை மாத்தணும். அதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், எழுதிக்கங்க. முடிச்சாச்சா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. கம்ப்ளீட்டடாப்பா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட்டடா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. A mass capital M is suspended from a spring. A mass capital M is suspended from a spring of negligible mass.
The spring is pulled a little, the spring is pulled a little and then released, so as to execute SHM of time period capital T. So as to execute SHM of time period capital T. If the mass is increased by X, if the mass is increased by X, then time period becomes 5T by 3. Then time period becomes 5T by 3. Then the value of X by M is option A 16 by 9, option B 15 by 8, option C 22 by 9, option D 15 by 17. கேபிட்டல் எம்ங்கிற ஒரு மாஸ் ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இழுத்து விடுறாங்க டைம் பீரியட் டி. அந்த மாஸோட ஸ்மால் எக்ஸ்ங்கிற ஒரு மாஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப டைம் பீரியட் 5T/3 ஸ்ப்ரிங்குக்கு. அப்படின்னா X/M என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் பீரியடோட ஃபார்முலா 2π × √m/k. சிச்சுவேஷன் 1ல டைம் பீரியட் டி, அப்ப மாஸ் வந்து கேபிட்டல் எம். சிச்சுவேஷன் 2ல என்ன பண்றாங்கன்னா இந்த கேபிட்டல் எம்மோட ஒரு எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப டைம் பீரியட் வந்து 5T/3. அப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் 2 சிச்சுவேஷனா எழுதிட்டேன். மித்த டேர்ம்லாம் கான்ஸ்டன்ட், 2π டிஃபால்ட்டா கான்ஸ்டன்ட், 2 டைம் அதே ஸ்ப்ரிங் தான். அப்ப கேவும் மாறாது. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன சிம்பிளிஃபை பண்றது? இந்த டி அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்க. 2 ஈக்குவேஷன் வந்துருச்சுன்னா எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ நான் இதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப 5/3 × 2π × √m/k is equal to 2π × √m + x/k. 2π 2π கேன்சல் ஆயிரும். அப்ப 5/3 is equal to k கேன்சல் ஆயிரும். √m is equal to √m + x. ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் பண்றேன். அப்ப 25/9 × m is equal to m + x. இந்த என்டையர் ஈக்குவேஷனையும் கேபிட்டல் எம்மால டிவைட் பண்றேன். அப்ப 25/9 is equal to 1 + x/m வந்துரும். இந்த 1 இங்கிட்டு கொண்டு வந்துட்டா 25/9 - 1 is equal to x/m. இதுல இருந்து x/m கண்டுபிடிச்சா 16/9 வருது. அவ்வளவுதான் ஆன்சர். எழுதிக்கங்க. கம்ப்ளீட்டடாப்பா? கம்ப்ளீட்டடா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க.
If the kinetic energy Ke, potential energy Pe, and total energy Te of a particle executing SHM and total energy T of a particle executing SHM are measured as a function of displacement y, are measured as a function of displacement y. Then which of the statements is true? A, potential energy is maximum when y is equal to 0. B, kinetic energy is maximum when y is equal to 0. C, total energy is 0 when y is equal to 0. D, kinetic energy is maximum when y is minimum. இதுல மூணு ஆப்ஷன்ல y 0 னு சொல்லிருக்காங்க. SHMல நமக்கு கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா தெரியும். அத தான் இங்க எழுதி இருக்கேன். கைனடிக் எனர்ஜி வந்து 12 m omega squared a squared minus y squared. பொட்டன்ஷியல் எனர்ஜி 12 m omega squared y squared. டோட்டல் எனர்ஜி 12 m omega squared a squared. மூணு ஆப்ஷன்ல y 0 னு சொல்லி இருக்கிறதுனால நான் y க்கு பதிலா 0 னு போடுறேன். அப்படி போட்டா கைனடிக் எனர்ஜி எனக்கு 12 m omega squared a squared னு வருது. y க்கு பதிலா 0 போட்டா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 னு வருது. டோட்டல் எனர்ஜி y ஏ இல்ல. அப்ப y க்கு பதிலா 0 போட்டா கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கு. கைனடிக் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் when y 0. இதான் கரெக்ட். இது கூட கரெக்ட் தான். பட் ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா இது கரெக்டா இருக்கிறதுனால நம்ம இந்த ஆப்ஷன் பிக் பண்ற மாதிரி வரும். வேற எதுவும் இவங்க வந்திருக்கிற ரிசல்ட் படி பார்த்தா செட் ஆக மாட்டேங்குது. பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கு, y 0வா இருக்கிறப்ப டோட்டல் எனர்ஜி 0வே ஆகாது. SHMல டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் மேக்ஸிமமா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த 4 ஆப்ஷன்ல பி அண்ட் டி செட் ஆகுது. பி ரொம்ப ரைட் ட்ரையலா செட் ஆகுது. அப்ப ஆன்சர் வந்து பி. எழுதிக்கங்க. கேகே நகர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஏரியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இடம் டியூஷன் கண்டக்ட் பண்ற மாதிரி ஒரு ஹால் மட்டும் இருக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஆஃப்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் இருக்குப்பா. ஆன்லைனும் ஒரு பேட்ச் இருக்கும். 1 or 2 கிளாஸ்க்கு அப்புறம் ஒப்பீனியன் நம்ம பார்ப்போம். அது என்னன்னு பார்ப்போம். யாராவது எனக்கு கேகே நகர் ஏரியா பசங்க, உங்க ஏரியால இந்த கேகே நகர்னு ஆர்ச் வரும்ல, ஈவேரா அப்படின்னு, அந்த ஆர்ச்ல இருந்து ஆரம்பிச்சு எல்ஐசி காலனிக்குள்ள எங்கேயாவது டியூஷன்ஸ் எடுக்கிற மாதிரி பிளேசஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. யாராவது இடம் வச்சிருந்தீங்களான்னு சொல்லுங்க. ரெண்ட் தான், ரெண்ட்டுக்கு வந்துக்கிறான். அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. A spring of force constant 1600 Newton meter inverse. The spring of force constant 1600 Newton meter inverse has an extension of 10 centimeter. The work done in extending it from 10 centimeter to 20 centimeter is. The work done in extending it from 10 centimeter to 20 centimeter is.
Option A 24 joule. Option B 12 joule. Option C 15.6 joule. Option D 18 joule. ஒரு ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அது 10 சென்டிமீட்டர் எலாங்கேஷன்ல தான் இருக்கு. அந்த 10ல இருந்து 20 எலாங்கேட் பண்றதுக்கான ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்பரா வரணும். ஃபைனல் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்காம ப்ராப்பர் ப்ரொசீஜர் வச்சு கண்டுபிடிக்கணும். அப்பதான் ஆல்வேஸ் கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ ஸ்ப்ரிங்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா -KY. இது நாம எங்க படிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன், அதாவது 4 கேட்டகரியில முதல் கேட்டகரியில இன்ட்ரோடக்ஷன்ல பிராக்கெட்ல எழுதியிருப்போம். ஒர்க்கோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். பொதுவா ஸ்ப்ரிங்கை நீ முன்னாடி இழுத்தா பின்னாடி போகும், பின்னாடி இழுத்தா முன்னாடி வரும். அதனால ஒரு மைனஸ் அடிஷனலா போட்டுக்கிறோம். இந்த எஃப்க்கு பதில் KYன்னு போட்டேன். dy ரீடைன். இதை இன்டகிரேட் பண்ணா ஒர்க்கு கிடைச்சிரும். அப்ப இன்டகிரல் KY dy. இதுதான் என்ன அப்படின்னா ஒர்க்கோட ஃபார்முலா ஃபார் ஸ்ப்ரிங். உனக்கு நல்லா தெரியும்னா நீ இங்கே வந்துடலாம். இப்ப dyனா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்டோட லிமிட் போடணும். அது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 10 to 20. அதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணு. 10 சென்டிமீட்டர் டு 20 சென்டிமீட்டர். K கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டேன். y இன்டகிரேட் பண்ணா y²/2ன்னு வரும். இப்ப உனக்கு இன்டகிரேஷன் தெரியலன்னா இது புரியாது. அதனால மேக்ஸ் டீச்சர் அப்ரோச் பண்ணி இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் படி. லிமிட் 10 to 20 சென்டிமீட்டர். K 1600 அதை எழுதிட்டேன். 2 வெளியே எடுத்துட்டேன். ஒய்க்கு பதில் 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதியாச்சு. மைனஸ் ஒய்க்கு பதில் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். முதல்ல இந்த அப்பர் லிமிட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் ஒய்க்கு பதில். அப்புறம் லோவர் லிமிட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்ப சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். 24 ஜூல்னு எனக்கு ஆன்சர் வருது. இந்த கொஸ்டினுக்கு பக்கத்துல ரெஃபர் பொட்டன்சியல் எனர்ஜி ப்ரூஃப்னு போட்டுக்கோங்க. பொட்டன்சியல் எனர்ஜி ப்ரூஃப் போய் பாரு, இதே மாதிரி டெரைவ் பண்ணிருப்போம். ஸோ அங்கேயே சொல்லியிருப்பேன் இந்த ப்ரூஃப் வந்து எங்கேயாவது தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராப்ளத்துல தேவைப்படுது. ப்ரூஃப் இல்லாம ஃபைனல் ஃபார்முலா வச்சு கூட இதே ஆன்சர் எடுக்கலாம். நீ ட்ரை பண்ணா உனக்கு இதே ஆன்சர் வரும். ஸோ பெட்டர் ப்ரூஃபோட போயிட்டேன்னா நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். எழுதிக்கங்க. சண்டே வந்து இந்த லெசன் தான் டெஸ்ட் இருக்கும்பா. சண்டே இந்த லெசன் தான் டெஸ்ட் இருக்கும். சாட்டர்டே சொல்றான் எஸ்கச்சம்ங்கிற இந்த லெசன் மட்டும் டெஸ்ட்டுக்கு இருக்கும். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பிளான் வச்சிருக்கேன். பட் எக்ஸாக்ட் டேட்டு டைமு அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் இந்த வீக்ல கன்ஃபார்ம் பண்றேன், இல்ல அடுத்த வீக்ல கன்ஃபார்ம் பண்றேன். முதல்ல ஆஃப்லைன் ஓகேவான்னு நீங்க எல்லாரும் ஒப்பீனியன் கொடுக்கணும். ஆரம்பிச்சுட்டு வரலைன்னா சிக்கலாகும், மல்டி ஒர்க்கா மாறிடும். அது நீங்க எனக்கு யோசிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லணும், வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு ஆஃப்லைன் வேண்டாம், எனக்கு ஆஃப்லைன் வேணும் அப்படின்னு எல்லாரும் எனக்கு என்ன பண்ணிருங்க, வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிருங்க. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின். தி டேம்பிங் ஃபோர்ஸ் ஆஃப் an oscillator, the damping force of an oscillator is directly proportional to the velocity. Then find the units of the constant of proportionality. Then find the units of the constant of proportionality. Damping forceனாலும் அது ஒரு force தான். Force directly proportional to velocity ன்னு சொல்லியிருக்காங்க.
பாருங்க, force directly proportional to velocity, F directly proportional to V. ப்ரொபோஷனலை தூக்குனா ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அதை கேன்னு எழுதியிருக்கேன். இந்த கே ஓட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து கே கண்டுபிடிச்சா எஃப் பை வின்னு வரும். எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். வெலாசிட்டி வியை ரீடைன் பண்றான். மாஸ் கிலோகிராம், ஆக்சிலரேஷன் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட் மேல போயிடும். இப்போ ஒரு மீட்டர் ஒரு செகண்ட் கேன்சல் ஆகி நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். அவ்வளவுதான், எழுதிக்கங்க. என் சிஸ்டம்ல இருந்த எல்லா டேட்டாவும் சிஸ்டம் சர்வீஸுக்கு அனுப்புறப்ப வேற இடத்துல சேவ் பண்ண முயற்சி பண்ணி, அந்த வேற இடத்துல சேவ் பண்ற இடத்துல வைரஸ் இருந்ததுனால, அது வந்து ரேன்சம் வைரஸ்னு சொல்லுவாங்க, அதனால எல்லாம் கரப்ட் ஆயிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7-8 மாசமா ரெடி ஆனதெல்லாம் இப்ப நான் திருப்பி ரீஒர்க் பண்ணணும். டே அண்ட் நைட் உட்கார்ந்து ரீஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓரளவுக்கு ரீஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் திருப்பி டவுன்லோட் பண்ணணும் நான். ஸோ பண்ணிட்டு வெப்சைட்ல அப்லோட் பண்றேன். நீங்க கொஞ்சம் டைம் எனக்கு கொடுக்கணும். வெப்சைட்டுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. வெப்சைட்டுங்கிறது அடிஷனல் சப்போர்ட் தான் நான் உங்களுக்கு கொடுக்கறது. ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சுன்னா அதுல பாத்துக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வெப்சைட்டு. ஸோ நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதை முடிச்சிருவேன். ஏன்னா எல்லா டேட்டாவும் போயிருச்சு. இப்ப நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இப்ப இந்த அடிஷனல் ப்ராப்ளமே கிட்டத்தட்ட வந்து 55-60 ப்ராப்ளம் இருக்கும். இதோட ஸ்லைட்லாம் நான் முன்னாடியே ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்லைட்லாம் இப்போ போயிருச்சு. இப்ப திருப்பி நான் ரெடி பண்ணா திருப்பி முதல்ல இருந்து எழுதணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி. இப்போ எல்லா நாளும் நைட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டு தான் வரேன். அதனால தான் டியூஸ்டேவும் என்னால் கிளாஸ் போட முடியல. இதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கு. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் ஆகும். நான் இந்த வீக்குள்ள உங்களுக்கு ஒரு கன்சால்டேட் பண்ணி ஒரு கிளாரிட்டியோட நான் வந்துட்டேன்னா நான் ஃபர்தரா வெப்சைட்ல ப்ரொசீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, நான் இப்ப ஏதாவது டிஸ்பிளே பண்ணா சொல்லுங்க. அன்பு செல்வன் வந்து ஒரு கொஸ்டின் வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தான், அதை மட்டும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்பிளே பண்ணா சொல்லுங்க, பண்றான். 8th கொஸ்டின் பண்ண சொல்லியிருந்தான். மிச்ச ப்ராப்ளம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். கம்மிங் வீக் இந்த லெசன் தான் டெஸ்ட் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்பிளே பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்றான். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து half the amplitudeன்றாங்க. அப்போ ஒய்க்கு பதில் a/2. அப்படின்னா கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்கறாங்க. எஸ்கெச்எம்ல கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா இதுதான். இதுல ஒய்க்கு பதில் a/2ன்னு போட்டா என்ன ஆகும் அப்படின்னா a²/4ன்னு வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா 3a²/4ன்னு வந்துடும். இதுல இருக்கிற 3/4 நான் ஓரமா எழுதிட்டேன். மிச்சம் இருக்கிற 1/2 m²a²ங்கிறது எஸ்கெச்எம்ல டோட்டல் எனர்ஜி. அப்ப கைனடிக் எனர்ஜி வந்து 3/4 ஆஃப் டோட்டல் எனர்ஜி. இதுக்கு என்ன அர்த்தம்? டோட்டல் எனர்ஜில 3/4 அமௌண்ட் வந்து கைனடிக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப 3/4 தான் கரெக்டான ஆன்சர். ரக்சன் வந்து இந்த 2 மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. 1/2 m²a² தான் டோட்டல் எனர்ஜி. நான் வேணா அதை ரவுண்ட் பண்ணிடுறேன். அன்பு செல்வன் ஓகேவா? இதுதான் டோட்டல் எனர்ஜி. இப்ப சொல்லுங்கப்பா, நான் என்ன டிஸ்பிளே பண்ணணும்? கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எதுவும் எல்லாம் எழுதியாச்சுன்னா கிளாஸ் விட்டு வெளியே போய்க்கலாம். திரிபுர சுந்தரி வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கேட்டிருந்தீங்க. முதல் கேள்வியோட ஆன்சர் எழுதிக்கங்க. புவனேஸ்வரன் லாகின்ல இருங்க, அடுத்து டிஸ்பிளே பண்றேன். ரக்ஷன் லாகின்ல இருங்க, டிஸ்பிளே பண்றேன். திரிபுர சுந்தரி முடிச்சிட்டீங்களா? இது திரிபுர சுந்தரி முடிச்சிட்டீங்களா? திரிபுர சுந்தரி முடிச்சிட்டீங்களா?
ஓகே. ஸோ அடுத்து வந்து 6th கொஸ்டின் ஆன்சர். 6th கொஸ்டின் ஆன்சர் மித்துலா தேவி தான 6th கொஸ்டின் ஆன்சர். எழுதிக்கங்க. புவனேஸ்வரன் எழுதிக்கங்க. சாரி. Yes, sir. Thank you, sir. ஓகே. அடுத்து 13th கொஸ்டின். கொஸ்டின் ஆன்சர். ரக்ஷன் எழுதிக்கங்க. வேற ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணணுமா? சார் ராஜா சார். சார் சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார்.